ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னுலகம் என் வீடு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30க்கு நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே காலையில் ஒரு 7:30லேருந்து 8 o'clock தான் டைமிங்கில் நாங்கள் எழுந்திரிப்போம். இன்றைக்கி வந்து ஒரு மேரேஜ் இருந்ததுனால காலையிலே மேரேஜ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல மேரேஜோட வென்யூ. ஸோ அதனால் 6:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிடணுன்ற பிளானில் தான் 5:30க்கு அலாரம் வச்சு எழுந்தோம். பாப்பா வந்து விட்டுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் நாங்கள் எழுந்திரிச்ச அந்த டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முழிச்சிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. எப்போவுமே 9 மணிக்கு தான் எழுந்திரிப்பா. எங்கேயாவது போகணும் அப்படின்னா விட்டுட்டு போயிடுவோம் கிளம்பி. சில டைம் எழுந்துட்டா அப்படின்னா பார்த்துட்டு ரொம்ப அடம் பண்ணுவா போகிற டைமில். அந்த மாதிரி இன்றைக்கும் அடம் பண்ணுவாள்னு சொல்லிட்டு சரி அவளையும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாண்டி ஆடுதுறை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் தான் மேரேஜ். அங்கே தான் இப்போ நாங்கள் போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்லேயே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணி பைக்கில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி. சூரியன் இப்போ தான் உதிச்சு வந்திருக்கு. ஸோ அதோட அந்த சூரிய வெளிச்சம், அதுக்கப்புறம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பனி மூட்டம் வந்து கலையாமல் இருக்குது அந்த வயல்வெளி மேலே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி சாலையோரத்தில் 2 பக்கமும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைனாக இருந்துகிட்டே இருக்கும். அதோட கிளைகள் வந்து மேலே ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அப்படியே ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு லாங் ட்ரைவ் பைக்கில் வந்து போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் நானும் பாப்பாவும். தூரத்துலலாம் நல்லா வந்து அப்படியே வெள்ளையாக பனி மூடி இருக்கிறது வந்து தெரியுது பாருங்கள். இங்கே தஞ்சாவூர்லலாம் இப்போ குளிர ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே பொங்கல் டைமில் இங்கே வரப்போ வந்து சொட்ரு இல்லாமல் வரமாட்டோம். தீபாவளிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர் அந்தளவுக்கு தெரியாது, வந்துட்டு போயிடுவோம். பொங்கலுக்கு தான் சொட்ரு எடுத்துகிட்டு வருவோம். அப்போ தான் ரொம்ப குளிரும். இந்த வாட்டி இப்போயே வந்து ரொம்ப குளிருது. போகிற வழியில் இடையில சின்ன சின்ன கிராமங்கள், அதில் இருக்கக்கூடிய சின்ன கோவில்கள், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கோவில்கள் வந்து கண்ணில் பார்க்க முடிஞ்சுது. கும்பகோணத்துக்கிட்ட போகிறப்பெல்லாம் நிறைய கோவில்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற பிளானில் வந்து கிளம்பலை. கல்யாணம் நடக்கிற அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் கிளம்புனோம். ஆனால் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரம், தாராசுவரம்னு சொல்லிட்டு 2 மெயினான ஃபேமஸான கோவில் அங்கே இருக்குது. நாங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து மனசு கேட்கல. அதனால் பட்டீஸ்வரம் கோவிலுக்கு மட்டும் நாங்கள் போயிருந்தோம். தாராசுவரம் வந்து எங்களால் போக முடியல. இன்னொரு டைம் போனால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கும் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த கோவில் வந்து பட்டீஸ்வரமில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் ஆலயம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே வந்து துர்கை அம்மன் தான். நிறைய டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் டக்குன்னு இந்த கோவில் நான் பார்த்தது எனக்கு தெரியாது. பட்டீஸ்வரமில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு துர்கை அம்மனை வழிபட்டுட்டு வந்தால் அந்த குறைகள்லாம் வந்து தீரும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பட்டீஸ்வரம் அப்படின்னு பார்த்ததுன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஹஸ்பண்ட் வந்து இந்த கோவிலை காட்டிட்டாங்க. டக்குன்னு பார்த்ததுமே வந்து தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. துர்கை அம்மன் தானே ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டப்போ இல்லை, கோவில் நேம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் என்னோட வழிபாடு தான் வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது. ஸோ கண்டிப்பாக நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஸோ ரொம்ப அமைதியாக இருந்தது. லாக்டவுன் டைம் அப்படின்றதுனால கூட்டமே இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து உள்ளே என்ட்ராகிற இடத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சானிடைசர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மாஸ்க் இல்லாமல் யாருமே உள்ளே அலோடு இல்லை. அதே மாதிரி நம்ம உள்ளே போனதுக்கப்புறமும் ரொம்ப கூட்டம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டான பொது இடைவெளி இருக்கிற மாதிரியான ரவுண்ட் சர்க்கிள்ஸ் வந்து உள்ள கோவிலில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் போன டைம் வந்து கூட்டம் சுத்தமாக இல்லை. அந்த இடத்துல வந்து சாமிக்கு தீப ஆராதனை வந்து காட்டிட்டு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து வச்சிடுறாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து அந்த தீபத்தை எடுத்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா திருநூறு, குங்குமம் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா எடுத்து நம்ம அதை வந்து பூசிக்கலாம். அவங்க வந்து எதுவுமே வந்து அவங்களோட கை பட்டு எடுத்து கொடுக்குறதில்ல. அதை வந்து அவங்க ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. பழமையான கோவில்கள் அப்படின்னாவே வந்து நிறைய சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற விஷயத்த நம்ம கூட்டத்தில் போனால் கூட கண்டிப்பாக போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். அதே ஃப்ரீயாக இருக்கிற இந்த டைமில் போனதுனால எங்களால் வந்து எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை வந்து பார்த்து ரசிக்க முடிஞ்சது. இதெல்லாம் பொறுமையாக நின்று படிச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல கீழே ஒவ்வொன்றும் எதை பற்றி எது அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரீயாக படிச்சுட்டு
ஃபுல்லாக அந்த தூண்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களோட வந்து பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் வந்து அதில் செதுக்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வெளியில் வந்துட்டோம். கோவிலேருந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து கொஞ்சம் நேரமாவது உட்காந்துட்டு வெளியில் வரணும்னு சொல்லுவாங்களா, அதுக்காக கடைசியாக ஒரு 2 minutes வந்து வெளியில் அந்த கார்னரில் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வெளியில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது, அங்கே உட்காந்துருந்துட்டு அப்புறம் வந்துட்டோம் கிளம்பி. இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி கிளம்பி போகலை. யதார்த்தமாக அந்த பாதையில் போனதுனால நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி நாங்கள் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றது எங்களுக்கு எழுதியிருந்திருக்கும் போல இருக்குது. ஸ்பெஷலான துர்க்கை அம்மனை தரிசிச்சுட்டு வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்பவே ஒரு நிம்மதியாக அமைதியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. ரொம்ப ஹாப்பியான நாளாக இன்றைக்கி போனது. ஒரே ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராசுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வந்து போக முடியல. வெளியிலேருந்து அந்த கோவிலை பார்க்குறப்ப அதோட அவுட்ரு லுக்கே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அட்ராக்ட் பண்ணது. ரொம்பவே அமைதியான ஒரு இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இன்னொரு டைம் போனால் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ நாங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்தப்போ அந்த கோவிலோட அவுட்ரு லுக் மட்டும் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஞாபகார்த்தத்துக்காக. கடைசியாக இப்போ வந்து மேரேஜ் நடக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறை நியர்பையில் வருது, கும்பகோணம் தாண்டி. கும்பகோணத்தில் நாங்கள் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருந்தது. அந்த கடத்தெருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாலாம். ரிட்டன் வந்து வரப்போ ஆஃப்டர்நூன் டைம் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடி இன்னொரு வண்டி வர அளவுக்கு தீபாவளி பர்ச்சேஸ் ஷாப்பிங்லாம் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்க கொரோனா சுச்சுவேஷனில் கடைசி நிமிஷத்தில் அடிச்சு பிடிச்சி எல்லாம் ஒரே நேரத்தில் பஜாருக்கு போகாமல் இப்போலேருந்தே வாங்குவோன்னு நினச்சி போய் பார்த்திங்கன்னா இந்த டைம் நார்மல் வீக் டேஸ்லேயே செம்ம கூட்டமாக இருக்குது. எப்போவுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. நான் வந்து இந்த கூட்டத்திலலாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு ட்ரெஸ் இந்த வாட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப் மூலியமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டுருக்கேன். நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் எனக்கு டிஸ்பேச் ஆகிடுச்சு. அந்த பார்சலை வந்து நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதில் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்றத. இப்போ நாங்கள் மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னல, அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறையில் இருக்கக்கூடிய மங்களாம்பிகை டெம்பிள். இந்த இடத்துல இந்த அம்மன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யம் அருள் தரும் மங்களாம்பிகை அப்படின்ற வேர்டிங்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை படித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ். ஏன்னா எதிர்பாராத விதமாக நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒரு அம்மனை தரிசிக்கிறோம். அப்படி தரிசிக்கிற அந்த அம்மனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை கேள்விப்பட்டப்ப அது மனசுக்கு வந்து இன்னொரு புத்துணர்ச்சியை தருது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மனசு அப்படியே சாந்தமாக அமைதியாக இருந்த மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே. இவங்களோட மேரேஜ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மேரேஜ் நினைவுகள் தான் அப்படியே எனக்கு வந்தது. எனக்கு வந்து இந்த மேரேஜ்னு இல்லை, எந்த ஒரு மேரேஜுக்கு போனாலும் கல்யாணம் நடக்கிற அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேரேஜை பார்த்துட்ருப்பேன். பட் ஆனால் என் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கல்யாணம் நடந்தது, எனக்கு தாலி கட்டின தருணம், அதுக்கப்புறம் பொட்டு வச்சு விட்டது, அதெல்லாம் தான் அப்படியே மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி அவங்க கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. பட் என்னோடய மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு பார்த்துட்டு இருந்தாலும் மனசு வந்து வேறு ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் என்னோடய கல்யாணம் இப்படி நடந்தது அப்படி நடந்தது, அதுதான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு போனது இன்றைக்கி. இப்போ ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, வாட்ஸ்அப் மூலியமாகவே நான் தீபாவளிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. அதில் ஒரு ஆர்டர் நான் பண்ணியிருந்தது எனக்கு இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நிறைய டைம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வாட்ஸ்அப் மூலியமாக திருப்பூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட் உமா வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டிலே இருந்து பஜாரில் வாங்குறத விட கம்மியான ப்ரைஸ்க்கே சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு. அந்த வகையில் தான் இன்றைக்கும் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் தீபாவளிக்காக நான் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப க்யூட்டான ஒரு கேர்ள் பேபி ஃப்ராக். குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை தான் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பசங்களுக்கு போனால் ஒரு டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, இல்லைனா ஷர்ட்டு, ஜீன்ஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடலாம். பெண் குழந்தைங்களுக்கு எடுக்கிறதுக்கு இப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண் எல்லா சைடும் பரபரன்னு சுற்றி வரும். அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்து பாப்பாவுக்காக எடுப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் என்னோடய பெரிய நாத்தனார் பொண்ணுக்காக இந்த ஃப்ராக் எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு குத்தாத மாதிரி நிறைய லேயராக அடுத்தடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கடைசி லேயரில் ஒரு காட்டன் துணி வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைக்கு வந்து டக்குலாம் குத்தாது. பாப்பாவுக்கு வந்து இன்னும் 1 வயசே ஆகலை. ஆனால் வந்து பாப்பா கொஞ்சம் குண்டாக இருப்பா. அதனால வந்து பார்த்திங்கன்னா 2 வயசுக்கு குழந்தைங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் ஃப்ராக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 18 சைஸ் வந்து எடுத்தேன். ப்ரைஸ் வந்து 280. நிறைய ஃப்ராக்ஸ் இருக்குது. 150லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வியர் ஃப்ராக்ஸ்லாம் அவைலபிளாக கிடச்சிட்ருக்கு. அடுத்தது வந்து பெரிய நாத்தனாரோட பையனுக்கு வந்து எடுத்தேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஒரு 2 months தான் சின்ன பையன், 4 years ஆகுது.
அவனுக்கு வந்து டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் வந்து செட்டாக எடுத்திருந்தேன். செட்டாக வர கலெக்ஷனில் எடுத்திருந்தேன். தனித்தனியாகவும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் செட்டாக வர மாதிரியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி செட்டாக வரதில் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்தே அதுலேயும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 250. அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 க்ளவுஸ் வந்து தொங்குற மாதிரி ஒரு டிசைனில் வரும். இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் இப்போ வந்து நிறைய நியூவாக அரைவல்ஸ் வந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறப்ப இதில் இருக்க அதே சேம் டிசைன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸ்டாக் இல்லை அப்படின்னா இப்போ நியூ அரைவல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன். அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அது வந்து இப்போ ஃபுல்லாகிடுச்சு அந்த குரூப்பு. அகெயின் வந்து ஒரு 2 லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நியூ அரைவல்ஸ் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே அதில் அப்டேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் கரண்ட்டாக அப்போ லைவாக என்ன வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த ஆஃபர்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வந்து டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் வர மாதிரி நான் ஒரு பீஸ் எடுத்தேன். டிஸ்மி பிரிண்ட்டோடது. மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நம்ம கையில் தொட்டுறப்பே வந்து அந்த சாஃப்ட்னஸை வந்து நம்மளால் உணர முடிஞ்சது. பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அவள்கிட்ட நான் காட்டலை. இல்லை 2 பீஸ் ஒரே மாதிரி எடுத்தேன். சைஸ் மட்டும் வேறு 4 இயர்ஸோடது ஒன்று, 2 இயர்ஸோடது ஒன்று எடுத்தேன். 2 இயர்ஸோட வந்து பார்த்திங்கன்னா லியா பாப்பாவுக்காக எடுத்தேன், அண்ணன் பொண்ணுக்காக. இன்னும் ஒரே ஒரு குட்டி மட்டும் மிஸ்ஸிங். அது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன நாத்தனாரோட பையன் வினய்க்கு. அவனுக்கு என்ன எடுக்கலையான்னு கேட்காதீங்க. அவனோட ட்ரெஸ்ஸிங் காட்டுறேன். அவனுக்கும் ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி செட்டாக வரது எல்லாமே நான் எடுத்தது வந்து 250 ப்ரைஸ் ரேஞ்சஸில் ஈச் பீஸ் அந்த மாதிரி நான் எடுத்திருந்தேன். வினய்க்கு எடுத்த இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு பார்த்ததும் வந்து சரி பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு அடுத்த சைஸ் வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. முடிஞ்சிருச்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிட்டு. அவங்களுக்கு ஸ்டாக் வந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப்பில் போடுறது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் கூட பிக்சர்ஸ்லாம் வைப்பாங்க. அதுலேருந்து கூட நான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் பாருங்கள் ஃப்ராக். அது வந்து நான் ஸ்டேட்டஸ்லேருந்து தான் பார்த்து செலக்ட் பண்ணேன். எல்லாரோட நேமுமே நான் சொன்னேன். பாப்பாவோட நேம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன நாத்தனாரோட பையன் பேர் உங்களுக்கு தெரியும். அண்ணன் பொண்ணு பேரும் உங்ககிட்ட நான் சொன்னேன். பெரிய நாத்தனாரோட பையன் பேர் என்ன, பொண்ணு பேர் என்ன, அது வந்து நான் சொன்னதே இல்லை இது வரைக்கும். பெரிய நாத்தனார் பையன் பொண்ணுன்னு தான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். ஏன்னா நான் அவங்களுக்கு இன்னும் காட்டலை. அதனால் அவன் பேர் நான் அவங்கக்கிட்ட சொன்னதே இல்லை. நான் இப்போ சொல்கிறேன். பையனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருதேஷ் தீக்ஷித். இந்த நேம் வந்து என்னோடய செலெக்ஷன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருதேஷ் அப்படின்னு வருதுல. பாப்பாவோட நேம் தேஷ்மிதா. ஸோ தேஷ்னு முடியும். அவனோட நேமில் தேஷ்னு முடியும், இவளோடது தேஷ்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து அந்த ஒரு காம்பினேஷனில் பார்த்து நான் செலக்ட் பண்ணேன் இந்த நேமு. அடுத்து பொண்ணோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரினிதி. அவளோட நேமும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ நேம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வினயோட ஃபுல் நேம் வந்து வினய் ஷார்மித். நம்ம பாப்பா பேர் தேஷ்மிதா ஆலஸ் ஃபுல் நேம். அதுக்கப்புறம் அண்ணன் பொண்ணு பேர் சொன்னால லியா பாப்பான்னு. அவளோட ஃபுல் நேம் வந்து லியான்சியா. ஸோ இதான் எங்கள் வீட்டு குட்டீஸோட நேம்ஸ்லாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ செட்டு வந்து நான் காட்டிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பீசஸ் வந்து குழந்தைங்க போடுற ஷார்ட்ஸ் வந்து செட்டாக வருது. இது வந்து 350ன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஒவ்வொரு பீஸும் அப்போ 35 ருபீஸ் தான் வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. 10 பீசஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. இப்போ ஸ்டாக் இருக்கா அப்படின்னு தெரியலை. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வியர்ஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால பேண்டீஸ் மட்டும் ஒன்று வாங்கி பார்ப்போம், ட்ரையல் பீஸ் மாதிரி செட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் ரொம்ப பிடிச்சி போயிட்டு மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. 3 பீஸ் வந்து 230 வந்தது ப்ரைஸு. அவங்கக்கிட்ட எல்லா சைஸஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வியர்ஸில் ஸ்லிப்ஸ் வந்து இப்போ நைட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஃபுல் ஸ்லிப்ஸ் மாதிரி வரும்ல, மேலே வந்து வித் ப்ராவோட வர மாதிரி, இல்லை அப்படின்னா வித்தவுட் ப்ராவோட வர மாதிரி அதுவுமே இப்போ அவைலபிளாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சிங்கிளாக ப்ரா மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவைலபிளாக இருந்தால் அவங்க பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து கடைசி அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக என்னோடய ட்ரெஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாலும் இது வரைக்கும் எந்த ஒரு தீபாவளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு புது ட்ரெஸ் போட்டதே கிடையாது. நாங்கள் எனக்கு காலையில் எழுந்தது நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குளித்து எல்லாம் சாமி கும்பிட்ற டைமுக்கு குளித்து ரெடியாக வந்து சாமி கும்பிடுவோம். தீபாவளிக்கு மட்டும் தலையில் எண்ணெய் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு தலையில் எண்ணெய் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்து
பார்த்திங்கன்னா அடுத்து சமைக்கிற வேலை இருக்கும். ஏன்னா லஞ்சு சமைக்கிறதுனால டக்குன்னு வந்து சாரியோ இல்லை சுடியோ போட்டுட்டு வேலை பார்க்க முடியாது, புது ட்ரெஸ் வந்து அழுக்காக்க வேணான்னு சொல்லிட்டு நைட்டி தான் நான் போடுவேன். ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே ஒரு புது நைட்டி வந்து எடுக்கிறது. ஸோ அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 நாத்தனார் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று 3 நைட்டி வந்து எடுத்துட்டேன். ஏன்னா யோசிச்சிட்டே இந்த ட்ரெஸ்ஸு தான் பார்த்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சேன். என்னடா எப்போ பார்த்தாலும் பொங்கலுக்குன்னா வச்சுக்கோங்களேன் புது ட்ரெஸ் போட்டுருவோம் எப்படினாலும். ஆனால் தீபாவளிக்கு வந்து புது ட்ரெஸ் போடுறதே கிடையாது. எப்போவுமே ஏதாவது ஒரு நைட்டி புது நைட்டி வாங்கிடுவேன் கடைசி நிமிஷத்தில், அதை தான் போட்டுக்குவேன். ஸோ அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு நைட்டிலாம் அவங்கக்கிட்டேருந்தே வாங்கிட்டேன். 2 நாத்தனாருக்கும் ஒரே மாதிரி டிசைனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸல் சைஸ் நைட்டி வந்து எடுத்துட்டேன். எக்ஸல் சைஸே வந்து பார்த்திங்கன்னா XXL சைஸ் அளவுக்கு நல்லாவே பெருசாக இருந்தது. நானே வந்து பார்த்திங்கன்னா XXL சைஸ் எடுக்காமல் எனக்கும் எக்ஸல் எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா XXL கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா எப்போவுமே XXL செட் ஆகும். இந்த வாட்டி எக்ஸலே நல்லா பெருசாக இருந்தது இந்த பீசஸில். நான் வந்து எனக்கு மட்டும் தனியாக XXL சைஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். நாத்தனாருக்கு 2 பேருக்கும் எடுத்த அந்த 2 நைட்டி ஒரே மாதிரி டிசைன் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் பேக்கெட் வர மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய நைட்டியில் வந்து ஃப்ரண்ட் பேக்கெட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிலாம் நான் பார்க்கல, டிசைன்லாம் கலர் பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இங்கே நேட்டிவ்க்கு வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நைட்டி கிட்டே இவங்ககிட்டேருந்து வாங்கினேன். 7மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்தது. எனக்கு எல்லா டிசைனுமே வந்து பிடிச்சிருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் ஃப்ரண்ட் பேக்கெட் ஒன்றில் சைட் பேக்கெட் அது மாதிரி மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் நைட்டி கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட நான் பிக்சர்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு செட் ஆகுமான்னு டவுட்டாக இருந்ததுனால நான் வாங்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிக்சர்ஸ் பாருங்கள், குரூப்பில் அனுப்புவாங்க. நைட்டிஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இவங்ககிட்டன்னு இல்லை, யாருக்கிட்டேருந்து நீங்கள் நைட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஓரம் அடிச்சிருங்க. அப்போ தான் டெய்லி யூஸர்ஸ்க்கு நீங்கள் வியர் பண்ணுறப்ப டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தப்ப நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் அவங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ணுறது வந்து டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பே பண்ணுறது சேஃப்டியா அப்படின்றது தான் அவங்களோட டவுட்டு. நம்பிக்கையானவங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் நம்பி வந்து பே பண்ணலாம். எந்த ஒரு குறையுமே நீங்கள் சொல்ல முடியாது. குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில கலெக்ஷன்ஸ் பிக்சர்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டினது இல்லாமல் இந்த பிக்சர்ஸில் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை வந்து செக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி நியூவாக வரக்கூடிய அரைவல்ஸை வந்து அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது. போயிட்டு வந்த டயர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு vlog கண்டினியூ பண்ண மனசு இல்லை. அதனால் தூங்கியாச்சு, ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.